இந்த மாதிரி தவறுகள் செய்கிற பலருமே நம்ம விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, அந்த நேரத்தில் அவங்க ஒன்று மது அருந்திருக்காங்க, இல்லை கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற ஒரு எமோஷ்னலி இம்பேலன்ஸ்டான ஒரு பர்சன், தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பர்சன், இந்த மாதிரி போதையில் வந்து போதைப் பொருட்களை பயன்படுத்தும் பொழுது அந்த எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ தூரம் மேம் போகுது? லைக் அவன் அந்த மிருகமாக மாறுற அந்த ஸ்னாப் அப்படிங்கிறது எப்படி நடக்குது? ஒரு 10 வயசு குழந்தைய பூஜை உடைக்கிற அளவுக்கு மிருகமா போகுது. ஏன்னா மனிதனும் மிருகமும் ரெண்டும் நம்மளுக்குள்ள தானே இருக்கும். பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி போத் ஆர் வித்தின் அஸ் ஒன்லி, ரைட்? ஸோ நான் ஒரு எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன்ல போகும்போது யோகா கால்ஸ் திஸ் வெரி பியூட்டிஃபுல்லி அஸ் தாமசிக் நேச்சர். ரஜஸ் அண்ட் தாமஸோட காம்பினேஷன் வரும்போது ரேஷனல் டிசிஷன் மேக்கிங் குவாலிட்டி, விவேகா அப்படிங்கிறது நம்மளை விட்டு போயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு நார்மலா ஒரு கோவம் வந்தாலே நமக்கு விவேகம் போயிடும். சும்மா ஒரு கோவம் வந்தாலே விவேகம் போயிடும். அப்போ போதைக்கு அடி உள்ளான ஒருத்தனுக்கு, எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் இருக்கிற ஒருத்தனுக்கு எவ்வளவு விவேகம் போயிருக்கும். அவன் நான் செய்யறது ரைட்டுக்கா, எனக்கு இந்த நேரத்துல இது நடந்தாகும். இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் ஆஃப் பிளஷர். எனக்கு இப்ப இது தேவை, நான் நடத்திப்பேன். பை எனி காஸ்ட், பை எனி மீன்ஸ், அட் எனி காஸ்ட், என்ன வந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம். அது அந்த நேரத்துல அவனுக்கு தோணாது. அந்த ரேஷனல் டிசிஷன் மேக்கிங் குவாலிட்டி, டிஸ்கிரிமினேட்டிவ் டிசிஷன் மேக்கிங், இது ரைட்டு இது தப்பு அப்படின்ற அந்த டிஸ்கிரிமினேஷன் பவர், தட் இஸ் கால்ட் அஸ் விவேகா. அந்த விவேகம் நம்மளை விட்டு போயிடும். அந்த விவேகம் போச்சுன்னா நேச்சுரலி மை மைண்ட் வில் சே இன்ஸ்டன்ட் ஜாலியா இருந்துக்கலாம்.